Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Bourbon biscuit வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல ஹைட்டா ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு அந்த பேனை மூடி வச்சிடலாம். இது 10 minutes நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 பாக்கெட் Bourbon biscuit எடுத்துர்க்கேன். அது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நம்ம Bourbon biscuit பதில் டார்க் சாக்லேட் இல்லனா ஓரியோ பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம். அது கூட ரொம்பவே சூப்பரா வரும். இது போட்டாச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். நான் இது கூடவே ஒரு பாக்கெட் ஈனோ ஆட் பண்றேன். நீங்கள் ஈனோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா கூட யூஸ் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் பட்டர் பேப்பர் வச்சிடுறேன். இப்போ அதில் இந்த மிக்ஸ் பண்ண பேட்டரை ஊற்றிடுங்க. பட்டர் பேப்பர் எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா செட் பண்ணியாச்சு. இந்த பேனை ஓப்பன் பண்ணி அது உள்ள இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். இது ஸ்லோலியே 30 to 40 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைக்கணும். ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒரு டூத் பிக்கை உள்ளே குத்தி செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது கூடவே நான் கொஞ்சம் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது இது மேலே தூவிடுங்க. தூவிட்டு உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸை மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்கரேட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.